அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ டிஆர்பில இருந்து நமக்கு நற்செய்தி வந்துருச்சு. ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், அதுதான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதாங்கிற டைலமா வந்து நம்ம ஹால் டிக்கெட்லாம் வந்துருச்சு. வித்தவுட் மச் டிலே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பத்திரமா டவுன்லோட் பண்ணி பத்திரமா 2 காப்பி போட்டு வச்சு ஃபைல் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப். சரிங்களா? ஏன்னா 12ஆம் தேதி நமக்கு வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டேட். ஸோ அதனால டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்ல டைம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இதை பதிவிறக்கம் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது, இப்போ பரீட்சை நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியை தாண்டி ஆர் யூ ப்ரிப்பேர், இதுதான் நம்ம இப்போ கேட்க போற ஒரு கேள்வி. சரிங்களா? நம்ம ப்ரிப்பேர்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். எஸ், வி ஆர் ப்ரிப்பேர்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தயார் பண்ணிடுறோம். ஏன்னா நீண்ட நாள், சரிங்களா, நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் தூக்கத்தெல்லாம் தொலைச்சு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் மைண்ட்ல இருக்கணும். ஆர் வி ப்ரிப்பேர்டு? எஸ், வி ஆர் ப்ரிப்பேர். இது மட்டும் தான் நமக்கு விடையா இருக்கணும். சரிங்களா? யார் கேட்டாலும் சரி, படிச்சிட்டியான்னு கேட்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்பாங்க, உங்க பசங்க கேட்பாங்க, சரிங்களா, உங்க ரிலேட்டிவ் கேட்பாங்க. எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது எஸ், ஐ எம் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆர் செல்ஃப். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும். சரிங்களா? நம்ம நம்பினால்தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை நம்புவாங்க. கரெக்ட்டுங்களா? லாஜிக்கலி கரெக்டா? எஸ், ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரஸ்ட். அப்ப நான் கண்டிப்பாக ஆசிரியர் பணிக்கு முடிஞ்சிருவேன். நான் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம்ல டாப் ரேங்க்ல பாஸ் ஆகி நான் வந்து சர்வீஸ்க்குள்ள என்டர் ஆயிடுறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆர் செல்ஃப். சரிங்களா? அதுக்கான நம்பிக்கையை மட்டும் இந்த ஒரு 10 நாள் தயவு செஞ்சு இழந்துறாங்க. ரொம்ப பாசிட்டிவா கான்பிடென்ட்டா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த 10 நாள்ங்கிறது வந்து உங்களுக்கு போனஸ் டேஸ் தான். சரிங்களா? எஸ், நம்ம புதுசாலாம் எதுவும் படிக்க போறது இல்லை, ஆல்ரெடி படிச்சது தான். சரிங்களா? வி ஹாவ் ப்ரிப்பேர்டு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து படிச்சாச்சு, நம்ம எல்லாமே ரெடியா இருக்கோம். சரிங்களா? நம்ம ரெடியா இருக்கோம். யார் என்ன கேட்டாலும் சரி, நம்மள்ட்ட இருந்து வர வேண்டியது என்னன்னா, இந்த 10 நாள்ல நீங்க அடிஷ்னலா பண்ண போறது வேற ஒண்ணும் இல்லை, கிளான்ஸ் தான் பண்ண போறோம். சரிங்களா? சோ இந்த 10 நாள் வந்து நமக்கு போனஸ் டேஸ் தான். இதுல ஒன்றும் புதுசா படிக்க போறது கிடையாது, புதுசா மெட்டீரியல் எதுவும் எடுக்க போறது கிடையாது. சரிங்களா? நம்ம ரொட்டீனாவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு போனஸ் டேஸ் தான். இது வந்து ப்ரிப்பரேஷன் டேஸா தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் அ போனஸ் டே ஃபார் அஸ். ஸோ இந்த போனஸ் டே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃப்ரீயா, சரிங்களா, கொஞ்சம் ஃப்ரீயா ஓப்பன் மைண்டா இருங்க. சரிங்களா? டோன்ட் பி நர்வஸ். உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய முன்னாடி பாஸ்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ டோன்ட் பி நர்வஸ் அட் ஆல். ரிலாக்ஸா இருங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களை நீங்களே டென்ஷன் ஆக்கிக்கிட வேண்டாம். சரிங்களா? நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் இந்த கேள்விக்கு பதில் நம்ம தப்பா தான் சொல்லுவோம். ஸோ ஆர் வி ப்ரிப்பேர்டா கேட்டீங்கன்னா எஸ், வி ஆர் ப்ரிப்பேர்ட். ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த போனஸ் டேஸ், இந்த 10 நாளை வந்து நம்ம நர்வஸ் இல்லாம ரிலாக்ஸா இருக்க போறோம். ஸோ ஓப்பன் அப் யுவர் மைண்ட். மைண்டை ஃப்ரீயா விட்டுக்கோங்க. சரிங்களா? இது படிக்கல, அது படிக்கல, இப்படி படிக்கல, அப்படி படிக்கல, என்னோட ஃப்ரெண்டு இப்படி படிக்கிறான், அதெல்லாம் வேண்டாம். மைண்டுக்கே எடுத்துக்காதீங்க. யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த். சரிங்களா? ஸோ மைண்டை எப்போதுமே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்பரா தூங்குங்க. சரிங்களா? இந்த நைட் நேரம் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்கிற ஹாபிட்டை ஒரு 10 நாளைக்கு விடுங்க. சரிங்களா? ஒரு 6 ஹவர்ஸ் தூங்குங்க. சரிங்களா? கண்டிப்பாக 6 ஹவர்ஸ் தூங்கி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 6 ஹவர்ஸ் நைட்டு தூங்கி பழகினாதான் நீங்க ரொட்டீனா உங்களுக்கு அந்த ஒரு மார்னிங் டைம்ல டயர்ட்னஸ் ஆகாது. ஸோ அதனால வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் கொஞ்சம் ஃப்ரீயா, ரிலாக்ஸா, சரிங்களா, எதையும் பத்தி யோசிக்காம நம்ம படிச்சிட்டோம், நம்ம ஒரு அச்சீவர், நம்ம தான் ஸ்டேட் டாப்பரா வர போறோம், நம்ம தான் டாப் 10 ரேங்க்ல வர போறோம், நம்ம தான் டாப் 50க்குள்ள வர போறோம், நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பா சர்வீஸ் கிடைச்சிடும், அடுத்த வருஷம் கண்டிப்பா எலெக்ஷன் டியூட்டி பார்ப்பேன், இந்த வருஷம் எஸ்ஆர் புக் ஓபன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இது ஒண்ணுதான் உங்களுக்கு தாட்டா வரணும் தூங்க போகும்ஸ்ல. சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட் இதை நான் சொல்லியே ஆகணும். காலையில தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாது. சரிங்களா? யூ ஹாவ் டு ஃபீட் யுவர் பாடி அண்ட் மைண்ட். காலையில நீங்க உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு 12 ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு அந்த பாடியில எனர்ஜி வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. நல்ல உறக்கம், நல்ல உணவு, இது ரெண்டும் நீங்க ஒரு 10 டேஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரீட்சைக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க. வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சா மட்டுமே எல்லாம் இல்லை. நம்ம வி ஹாவ் டு ஹாவ் அவர் ஓன் செல்ஃப் டிசிப்ளின். சரிங்களா? அதனால நல்ல உணவு, நல்ல உறக்கம் ரெண்டும் நீங்க இதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க.
டெய்லி ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் டெய்லி எம்சிக்கு போட்டு சால்வ் பண்றது, தமிழ் எலிஜிபிலிட்டி உட்காந்து படிக்கிறது, ஜிகே ரீட் பண்றது, எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ரீட் பண்றது, கோர் சப்ஜெக்ட் படிக்கிறது, இதெல்லாம் நீங்க ஆஸ் யூஷுவல் ஒரு டெய்லி ரொட்டீன்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? இதுல எந்த மாற்றமும் இருக்க வேண்டாம். பட் ஆனா அதை ரிலாக்ஸா பண்ண போறீங்க. சரிங்களா? நர்வஸ் எல்லாம் பண்ண போறது கிடையாது. கிளான்ஸ் தான். இப்போ உட்காந்து புது மெட்டீரியல் எல்லாம் தொடாதீங்க. ஆல்ரெடி உங்களோட செல்ஃப் நோட்ஸ் எடுத்து ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் பேங்க் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம செல்ஃப் நோட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். அதை கிளான்ஸ் புதுசா உட்காந்து ரீட் பண்ணாதீங்க. பொதுவாக யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? குரூப் ஸ்டடி கம்பைன் ஸ்டடில இப்போ ஒரு தற்காலத்துக்கு கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க. நீங்க செல்ஃபாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இது மட்டும்தான் நமக்கு தாரக மந்திரமா இருக்கணும். பிராக்டிஸ் எம்சிக்யூ, பிராக்டிஸ் ஜெனரல் ரீடிங், பிராக்டிஸ் ஜிகே, பிராக்டிஸ் எஜுகேஷன் சைக்காலஜி, பிராக்டிஸ் கோர்ஸ். இந்த 10 நாள் இந்த போனஸ் டேஸ்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி கோர் சப்ஜெக்டை நல்ல டார்கெட்டை எய்ம் பண்ணி ஜெயிச்சிருங்க. சரிங்களா? கோர் சப்ஜெக்ட் பிசிக்ஸா இருக்கலாம், பாட்னியா இருக்கலாம், சுவாலஜியா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம், காமர்ஸா இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், இங்கிலீஷ் லிட்டரேச்சரா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம். இந்த கோர் சப்ஜெக்டை ஃபுல் ஃபோக்கஸ்டா வச்சு அந்த 110 மார்க்குக்கு மேக்சிமம் எவ்வளவு எடுக்க முடியுமோ 90 மேல எடுக்க எய்ம் பண்ணுங்க. 90+ எடுக்க கோர் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரென்த். மற்றபடி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே எல்லாம் சிலபஸ் மாறி இருக்கு. அது எல்லாத்துக்கும் சமமா தான் இருக்கும். பட் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர் ஏரியா. சரிங்களா? கோர் ஏரியாவை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி டார்கெட்டை மிஸ் ஆகாம அடிச்சிருங்க. அதே மாதிரி டோன்ட் ரஷ். சரிங்களா? இது பர்டிகுலர்லி டியூரிங் யுவர் எக்ஸாம் ஹால். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹால் டிக்கெட்டை மொத்தமே தெரிஞ்சிருக்கும். ஊர்ல இருந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒன் ஒன் 1 hour 2 hours அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஹால் டிக்கெட் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கிட்டு அதுல எந்த வென்யூன்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடியே முடிஞ்சா போய் ஸ்டே பண்ணுங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. என்ன கலர் பென்னை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன கலர் பென்சில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஹால் டிக்கெட்டை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ரஷ் ஃபார் த எக்ஸாம். காரணம் கொண்டு எக்ஸாம்ஸ்க்கு ரஷ் ஆகாதீங்க. அதுவே ஒரு டென்ஷன் ஆகும். எக்ஸாம் டே அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண போற இந்த 3.5 மணி நேரங்கள். சரிங்களா? 3 hours 30 minutes. சரிங்களா? இந்த 3 hours 30 minutes நம்மளோட 3 வருஷ உழைப்பு 2022க்கு அப்புறம் 2025ல நடக்கும்போது இந்த 3 வருஷ உழைப்பை நம்ம இந்த 3.5 மணி நேரங்கள்ல தான் நம்ம தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த 3.5 மணி நேரங்கள்ல உங்களுக்கு கான்பிடென்ட்டை வர வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த், நீங்க ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினையும். சரிங்களா? நீங்க ஒரு கிரிக்கெட்டர் எடுத்து பாருங்களா, ஒவ்வொரு பாலையும் ரொம்ப சின்சியரா ஸ்ரத்தையோட அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த கொஸ்டின் தான் நமக்கு சர்வீஸ் வாங்கி தர போகுது, இந்த கொஸ்டின் தான் நம்மள டாப் ரேங்க்ல போய் உட்கார வைக்க போகுது, இந்த கொஸ்டின் தான் நமக்கு வந்து நம்மளோட பிடிச்ச டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ண வைக்க போகுது, இந்த கொஸ்டின் தான் நமக்கு கவர்மெண்ட் ஐடி கார்டை போட வைக்க போகுது, இந்த கொஸ்டின் தான் நமக்கு எஸ்ஆர் புக் ஓப்பன் பண்ண போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினையும் சீரியஸா அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் நீ கட் ஆஃப் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. கொஸ்டினா அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணாதீங்க. சரிங்க? முந்தின வீடியோ சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓப்பன் மைண்டா ரிலாக்ஸா போங்க. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் இந்த 10 days கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கூட நீங்க வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணுங்க. புதுசா எதுவும் படிக்காங்க, கிளான்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் அகாடமி ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.